ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபேமிலியோட திருவண்ணாமலை போயிருந்தோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே அமாவாசை. ஒரு வாரமாக என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டு இருந்தாங்க திருவண்ணாமலை போகலாம் அப்படின்ட்டு. சரி, அதுக்கப்புறம் நானும் அவங்கள்ட்ட லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த வாரம் சண்டே வந்து திருவண்ணாமலை போகலாம் அப்படின்னு. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி, அதுக்கப்புறம் நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் தக்காளி தொக்கு பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் புளி சாதத்துக்குமே வந்து புளி பேஸ்ட்லாம் ரெடி பண்ணி சாதமும் கலரி எங்கள் மாமியார் வச்சுட்டாங்க. கடையிலாம் சாப்பிட வேணாம், ஏன்னா இந்த வாட்டி ப்ரெக்னென்சி டைம் வேறையா, வாமிட் எப்போ வருது எப்போ நிற்கிதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால் வந்து வீட்டிலையே சமைச்சு எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, மதியானம் புளி சாதம், அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் காஃபி, இதெல்லாம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என் பையன் பார்த்திங்கன்னா இப்போ அவங்க பாட்டி தாத்தா கூட தான் அடிக்கடி தூங்குவார். அவர் 3:30க்கெலாம் ரூமுக்கு அதை தட்டி எழுப்பிவிட்டதுனால 3:30 மணிக்கெலாம் எழுந்தாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகி ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு நாங்கள் கொஞ்சம் இந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் மாமியாருக்கு வந்து காலையிலே இட்லிலாம் ஊற்றி வச்சுட்டு அவங்க குளிக்க போயிட்டாங்க. இதெல்லாம் பேக் பண்ணுற வேலைகள் மட்டும்தான் எனக்கு காலையில் இருந்தது. நைட்டே வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வைக்கிறது, ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறது, இந்த வேலைகள்லாம் முடிஞ்சிட்டு எங்கள் வீட்டில் சாப்பிடாத ஸ்நாக்ஸ்லாம் இந்த மாதிரி ட்ராவல் டைமில் எடுத்துகிட்டு போயிட்டா எப்படி தான் காலி ஆகுனே தெரியாது. இதெல்லாம் ஒரு கிடைக்கிற டைமில் எல்லாம் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ புளி சாதத்துக்கு வந்து ரொம்ப நல்லா வந்து புளியோதரை மிக்ஸ் ரெடி பண்ணுவாங்க. அதோட ரெசிபி வந்து நான் இன்னொரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் எல்லா சாப்பாடெலாம் பேக் பண்ணிவிட்டு ஜெய்யுமே கிளம்பிட்டான். நானும் பார்த்திங்கன்னா தலையெல்லாம் சீவிட்டு லைட்டாக ஒரு குட்டி மேக்கப் போட்டு வீட்டிலேருந்து 5:40 அந்த டைமுக்கு எல்லாருமே கிளம்பியாச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து திருவண்ணாமலை வந்து கோவில் போகிறேன். ஆஃப்டர் மேரேஜ் தான் நிறைய கோவில், அதுக்கப்புறம் லாங் ட்ராவலே. பிஃபோர் மேரேஜ்லாம் பார்த்திங்கன்னா காலேஜ், ஸ்கூலு, வீடு இது மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ட்ராவல் பண்ணதெல்லாம் கிடையாது. அது மாதிரி ஃபேமிலியாக டூர் போனதே கிடையாது. எங்கள் அப்பாவுக்கான ஆசை வந்து டூர்லாம் போகணுன்னு, பட் அதுக்கான டைம் சந்தர்ப்பங்கள்லாம் எனக்கு அமையவே இல்லை. அது கொஞ்சம் வந்து எனக்கு மனசு கஷ்டமாக இன்ன கூடமே இருக்குது. லாஸ்ட் வீக் எங்கள் அம்மா வந்தப்போ கூட அழைச்சிட்டு போகல. இன்னொரு வாட்டி தான் கண்டிப்பாக எங்கள் அம்மாவை இந்த மாதிரி லாங் ட்ராவல் கோவிலுக்கெலாம் அழைச்சிட்டு போனோம். சார் வந்து 3:30 மணிக்கு எங்களை எழுப்பி விட்டுட்டு காரில் ஏறினதும் செம்ம தூக்கம். நல்லா ஒரு 8:30 மணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது தான் எழுந்தானே. வீட்டிலேருந்து திருவண்ணாமலைக்கு ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா 3 hours பக்கம் இருந்தது. ட்ராவல் கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 170 அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக சன்ரைஸ் எல்லாமே பார்த்தோம். குன்றத்தூர் முருகர் கோயிலேருந்து பைபாஸை கிராஸ் பண்ணும்போதே சூப்பராக தெரியும். ஒரு வழியாக திருவண்ணாமலை ரோட்டுக்கு வந்து மார்னிங் வந்து ஒரு 8:15 அந்த மாதிரி டைம் இருந்துச்சு. எடுத்துகிட்டு வந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிட்டாச்சு. நீங்கள் தக்காளி தொக்கு பண்ணும்போது கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து தக்காளி தொக்கு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் தண்ணிலாம் ஊற்றாமல் வெறும் எண்ணெயிலே தான் பூண்டு, வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக வீட்டு மிளகாத்தூள் போட்டு பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour போல் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையிலே பார்த்திங்கன்னா 8 மணி தாங்க ஆகும். அதுக்குள்ளே அந்த திருவண்ணாமலை ரோடு சென்னையிலேருந்து இப்படி கிராஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட்டு. நல்ல விஷயத்துக்கு போகிற மாதிரிலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னாலும் பசங்க அவ்வளோ மோசமாக வராங்க. ஆப்போசிட்லேயே விழுந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டும் போட்டிருக்காரு. அந்த ஹெல்மெட்டு கீழே விழுந்து நிறைய பிளட் லாஸ். அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தயவு செஞ்சு பைக்கில் போகும்போது, கார் ட்ராவல், என்ன ட்ராவலாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக வந்து ட்ராவல் பண்ணி போங்க. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா செஞ்சி மாம்பழமா அப்பப்பப்பப்பா ஒரு 10 அடிக்கு 10 அடி ஒவ்வொரு கடை இருந்தது. நான் சாதாரணமே மாம்பழம் ரொம்ப நல்லா சாப்பிடுவேன். எனக்கு மாம்பழம்னா அப்படி பிடிக்கும். விடுவேனா நான் திரும்பி வரும்போது என் ஹஸ்பண்ட்டு சொன்னேன், நான் தூங்கிட்டா கூட என்னை எழுப்பி போட்டு நீங்கள் வாங்கி கொடுக்கணும் மாம்பழம் அப்படின்ட்டுருக்கேன். வரும்போது நாங்கள் எவ்வளோ மாம்பழம் வாங்கணும்னு பாருங்கள். இது வந்து செஞ்சி கோட்டை அப்படின்னு சொன்னாங்க. டைம் இருந்தால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சூப்பராக போனோம். ஆனால் வரும்போது எல்லாருமே நொந்து நூடுல்ஸ் ஆகி தான் வந்தோம். திருவண்ணாமலை சைட்லாம் வந்து வெயில் அதிகமாக இருக்குது. செஞ்சியில் வெயில் அதிகமாக இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா இந்த மாதிரி இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். செம்ம மலைகள், அந்த கல்லுகள்லாம் இருக்குது, பாறைகள் தான் நிறைய வெயிலாக இருக்குது போல் இங்கே இருக்கிறவங்க. அதே மாதிரி நல்ல பச்சை பசேர்னு இருந்துச்சு. நிறைய மாம்பழம் மரம் இங்கே இருக்கிறதுனால மாம்பழ விளைச்சலுமே அதிகமாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் கிரிவலம் போயிருக்காங்க, எங்கள் மாமியார் கிரிவலம் போயிருக்காங்க, எங்கள் மாமனாரும் திருவண்ணாமலை கோவில் போயிருக்காங்க. எனக்கும் ஜெய்யுக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமு இப்போ தான் திருவண்ணாமலைக்கு வரோம். ஒரு வழியாக திருவண்ணாமலை கோவிலை வந்து டச் பண்ண போகிறோம். ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால ராஜகோபுரத்தில் இறங்க சொல்லிட்டாங்க. ராஜகோபுரம் வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு.
அதனால் கார் அப்படியே பார்க் பண்ணிவிட்டு ஒரு ஆட்டோவில் வந்து 100 சொன்னாங்க. ஒரு 700 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஆட்டோவில் போயிட்டு ராஜகோபுரம் வந்தாச்சு. செப்பல் போடுறதுக்கெலாம் தனித்தனியாக உங்களுக்கு வந்து கவுண்டர் இடம் இருக்கும். அப்படியே அங்கே செப்பலை போட்டுட்டு நாங்கள் அர்ச்சனை எதுவும் பண்ணலை. ஏன்னா கன்சீவாக இருக்கிறதுனால தேங்காய் உடைக்கக்கூடாது. நார்மலாக சாமி பார்க்கலான்னு தான் போனோம். தேரடி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் இருக்கும். அந்த வழியாக நாங்கள் போயிட்டோம். சரி கூட்டமாக இருக்கே போயிடலாம் அப்படின்னு போனால் லைன் நின்றுச்சு. நாங்கள் எதுவுமே பார்க்காம சரி இந்த லைன் உள்ளே போய் தான் 100 ருபீஸ் 50 ரூபா டிக்கெட்லாம் இருக்கும் போலன்னு போயிட்டா அது ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் நின்றுட்டு ஒரு வழியாக போகிறோம். போயிட்டுருக்கும்போதே கோயிலுக்குள்ளே என்ட்ராகி போகும்போதே சொல்கிறாங்க திரும்பி ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்காங்க 1-2 பேரா. ஏன் என்னாச்சுன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, நான் 5 மணி நேரமாக லைனில் நிற்கிறேன், காலைல 7 மணிக்கு நான் வந்தேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ இந்த லைனில் என்ன சரி வராதுன்னு இந்த லைன் தான். நாங்களும் ரிட்டன் வந்துட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து திட்டுறாரு, அதான் லைனில் நின்னாச்சுல போக வேண்டியதான், சாமியை பார்க்க வரோன்னு, இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே அதுக்கு 5 மணி நேரம் எப்படிங்க லைனில் நிற்க முடியும் அப்படின்னு. இங்கே தான் முருகன் வந்து அருணகிரிநாதருக்கு வந்து காட்சி கொடுத்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கோவில் இருந்துச்சு. அந்த கோவிலன்னே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன பண்ணான்னு. ஒரு வழியாக என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே உள்ள செக்யூரிட்டி கார்ட்டை போய் கேட்டாங்க, இந்த மாதிரி ஒய்ஃபு கன்சீவாக இருக்காங்க, ரொம்ப நேரம் லைனில் நிற்க முடியாதுன்னா. அவங்க வந்து எல்டர்ஸ் இந்த மாதிரி கை குழந்தை வச்சுருக்கவங்க கன்சீவாக இருக்கவங்களுக்குலாம் நல்லதாக பார்த்திங்கன்னா இந்த பிளான் மட்டும்தான் அங்கே நல்லா இருந்துச்சு. அவங்களுக்குலாம் ஒரு செப்ரேட்டாக ஒரு இடம் மாதிரி கொடுத்தாங்க. ஒரு கேட்டு ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அந்த கேட்டு வழியாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா விஐபி பிளேஸ் அவங்களாம் வந்தால் தங்குறதுக்கு போல இருக்குது. அந்த வழியாக எங்களை விட்டாங்க. லைனில் நிற்காமல் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் டே இது மாதிரி பீஸ்ஃபுல்லாக நடந்து போயிட்டோம். அங்கே நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம். அப்படியே நடந்து போனால் அந்த அந்த லைனை கிராஸ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகணும் போல். நாங்கள் லைனில் ஜாயின் பண்ணதுனால ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட அந்த லைனில் வந்து மாட்டிக்கிட்டோம். அந்த லைனில் தான் நின்றுட்டு இருந்தோம். வேர்த்து விறுவிறுக்க தாங்க முடியல. இந்த லைனில் எங்கேயாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் மூஞ்சே தெரியாது. ஏன்னா தமிழ்காரவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் மட்டும்தான் இருக்காங்க. இப்படி தானே நம்மளே அவங்க நினச்சிருப்பாங்க. திருப்பதியில் மட்டும் தமிழ்காரங்களா வரீங்களே எங்கள் ஊருக்கு, உங்கள் ஊருக்கு நாங்கள் வரக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்களே. ஏன்னா நிறைய தெலுங்குக்காரவங்க தான் வந்திருந்தாங்க. ஸோ இதையுமே திருப்பதி மாதிரி லாக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த லைனே மூவ் ஆணுச்சு. நான் கொஞ்சம் கன்சீவாக இருக்கிறதுனால எங்கள் ஃபேமிலி நாங்களும் எஸ்கேப் ஆகி கொஞ்சம் வந்தாச்சு. இந்த இடத்துல தான் வந்து சிவன் இருக்கார். சிவனை பார்த்ததுக்கப்புறம் உண்ணாமலை தாயார் அம்மன் வந்து இந்த பக்கம் இருக்காங்க. அவங்கள போய் பார்த்ததுக்கப்புறம் அர்த்தநாடீஸ்வரர் இருக்காங்க. அது எல்லாமே உள்ளே தான். ஆனால் எல்லா இடத்துலையுமே பயங்கரமாக கூட்டமாக இருக்குது. இங்கே என்னென்னா தலையும் புரியல வாலும் புரியலம்பாங்களா, அந்த மாதிரி எந்த சைடு போயிட்டு எந்த சைடு வரணுங்கிறது தெரியல. ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சு. கோவிலனால் க்ளீனாக இருக்குது, அதெல்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் இவ்வளோ கூட்டம் எப்படி எங்கே வருதுன்னு தான் தெரில. நாங்கள் வந்து தப்பான டைம் போயிட்டோம். ஆக்சுவலாக ஒன்று சண்டே, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை. எல்லாருமே கிரிவலம் முடிச்சுட்டு 3:30 மணிக்கெலாம் கிரிவலம் போயிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு வந்து 7 மணிலேருந்து லைன் போகிறாங்க. அந்த லைனெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு உள்ளே வரவங்க எங்களை கேட்குறாங்க, எவ்வளோ நேரம் ஆணுச்சுன்னு. இந்த மாதிரி தான் நாங்கள் காலைல எல்லோரும் கேட்டுட்டு போனோன்ட்டு, இல்லை ஒரு 2 ஹவர்ஸில் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்துடலான்ட்டு சொன்னோம். ஏன்னா இப்போ நம்ம லைனில் இருக்கும்போதே 5 மணி நேரம் 4 மணி நேரம்னா பாவம் அவங்களும் வெக்ஸ் ஆகிடுவாங்க இல்லையா. கோவிலேருந்து வந்தாச்சு. வந்து ஜூஸ்லாம் குடிச்சிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் நல்லா தூங்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் எழுப்பிவிட்டாங்க, அம்மா மாம்பழக்கடை வந்துருச்சு எழுந்திரின்னு. டோல்கேட்டுக்கு முன்னாடியே இருக்கும். அவ்வளோ கலராக விதவிதமான மாம்பழம். ஒவ்வொரு மாம்பழமும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. நான் அங்கேயே ஒரு 2 மாம்பழம் கிட்ட சாப்பிட்ருப்பேன். என்னென்னா ஒவ்வொரு மாம்பழத்தினையும் கட் பண்ணி நமக்கு வந்து டேஸ்ட் பண்ண கொடுத்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு வச்சிடாதீங்க, ஒரு 8 கிலோ கிட்ட ஒவ்வொரு மாம்பழத்துலேயும் ஒவ்வொரு கிலோ வாங்கினோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் பையனும் நிறைய மாம்பழம் சாப்பிடுவான், நானும் நிறைய மாம்பழம் சாப்பிடுவோம். அதனால் 2 கடையில் நிப்பாட்டி மாம்பழம் வந்து வாங்கினோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு இடத்துல சாப்பிட்டோமா, மதியானம் மாம்பழக்கடை பக்கத்துலேயே கொஞ்சம் நல்லா இருந்தது. அங்கே எடுத்துகிட்டு போன புளி சாதம், சிப்ஸு, கொடுத்த மாம்பழத்துலேயே கட் பண்ணி அதை தான் சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வெயிலுக்கும் அந்த மாம்பழத்தை அடுக்கி வச்சுருக்கிறதுக்கும் எனக்கு அந்த இடத்த விட்டு வரத்துக்கு மனசே இல்லை. அவ்வளோ கிரேவிங்ஸாக இருந்துச்சு. எப்போதுமே மாதிரி நான் ட்ராவல் டைம்லலாம் ஏதாவது புதுசாக இருந்ததுன்னா வாங்குவேன். இந்த பலாப்பழம், அதுக்கப்புறம் நொங்கு இதெல்லாம் வாங்குவோம். இந்த வாட்டி பலாப்பழமே வாங்கலை, ஏன்னா மாம்பழமே டிக்கி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலாப்பழம் வாங்கலை. ஒன்லி மாம்பழம் மட்டும்தான். எங்கேயாவது போகும்போது ஹோட்டலில் சாப்பிட்றத விட இந்த மாதிரி கட்டுச்சோறுலாம் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதில் ஒன்று என்ன அப்படின்னா, காரில் அது சிந்திரோன்ட்டு நம்ம கார்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க. என் ஹஸ்பண்டும் அப்படி தான்,
கொட்டாமல் சாப்பிடுங்க, சிப்ஸை கொட்டாமல் சாப்பிடுங்க, மிக்சரை கொட்டாதீங்க, சாப்பாடை பார்த்து சாப்பிடுங்கன்னு கொஞ்சம் அப்படியே காதில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கேர் பண்ணாமல் நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதான். அப்புறம் சாப்பிட்டுட்டு ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. திண்டிவனம் டோல்கேட் கிட்டலாம் இந்த மாதிரி மல்லிகைப்பூ இருக்கும், நல்லா நெருக்க கட்டி கொடுப்பாங்க. 3 முழம் 100 ரூபா, 4 முழம் 100 ரூபா விற்பாங்க. அதுக்கப்புறம் நொங்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த டோல்கேட்டில் எனக்கு வாங்கி சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாமே. எனக்கு இந்த மல்லிகைப்பூ தான் ரொம்ப ஆசை. அப்படியே வரவல்ல மேல்மருவத்தூர் போகலான்னு பார்த்தா அங்கேயும் நிறைய காரு பைக்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய ட்ராவல்ஸ் வேண்டாம் நினச்சா இதில் போனால் கண்டிப்பாக 3 மணி நேரம் ஆகிடும். அங்கேயாவது மாதமாக இருந்தால் விட்டாங்க, இங்கெல்லாம் விடமாட்டாங்கன்ட்டு அப்புறம் சென்னை வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா திருநீர்மலையில் பெருமாள் படுத்த குளத்தில் இருப்பார். சரி அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சா, அப்படியே காரை திருப்பிடுங்க, என்னால் சுத்தமாக முடியாது. ஏன்னா பயங்கர டயர்டு, காலைல ரொம்ப நேரம் அந்த லைனில் நின்னது, நடந்து போனதெல்லாம் பயங்கர டயர்டாயிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock அது போல் வந்ததும் என்னை வான்னு ரிசீவ் பண்ணுறதுக்கு 2 பார்சல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இப்போது ஆன்லைன்லாம் பார்த்தேன் அப்படின்னா உடனே மீஷோவில் தான் ஃபீடிங் ட்ரெஸ் எது கம்ஃபர்டபுளாக காட்டன் கிளாத் இருக்குது, ப்ரைஸ் எது ரீசனபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 300 350க்கு தான் வாங்கிட்டுருக்கேன். இது ஃபீடிங் ஃப்ராக் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலான்னு பார்த்தீங்கன்னா வரும்போதே எங்கள் வீட்டுக்கார் சொன்னார், என்ன ஆர்டர் பண்ணியிருக்கான்னு தெரிலையே, என்ன வந்திருக்கான்னு தெரிலையேன்னு. இந்த ட்ரெஸ் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளாத்து. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 323 ரூபா. கிளாத்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நான் எனக்கு ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா தாங்க வாங்குவேன், எனக்கு ரொம்ப சிங்க் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் எப்போதுமே ஃப்ரீயாக தான் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதனால் ஒரு சைஸ் பெருசாக தான் வாங்கினேன், எக்ஸல் வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 10ஆம் தேதிக்கிட்ட நாங்கள் ஒரு டூர் போகிறோம் ஃபேமிலியாக. அது ஒரு பிளான் இருக்குது. நான் அதை வர வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்காக ஒரு ட்ராவல் பேக் வாங்கியிருந்தேன். இது 72 லிட்டர்ஸ். அப்போயே எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, நீ சின்ன பேக்காக தான் இருக்கும் அப்படின்ட்டு. இல்லை 72 லிட்டருக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் குட்டியாக தான் இருந்துச்சு. எங்கள் ட்ரெஸ்லாம் அதில் வைக்க முடியாது போல இருக்குது. பட் இதுவுமே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 243 243 ரூபா. குவாலிட்டி ரொம்ப நல்லாச்சு, ஒர்த் ஃபார் மணி தான். இந்த ட்ரிப்புக்கு எடுத்துகிட்டு போகலன்னா என்ன, ஏதாவது 1 நாள் 2 நாள் தங்கும்ல, அதுக்கு இந்த ட்ரெஸ்ஸு வச்சுக்க யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால வாங்கியிருந்தேன். கலர் ரொம்ப நல்லாயிருக்கு, குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. இதுவுமே நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வந்ததும் ஜிப்பு அதுக்கப்புறம் எங்கும் கிளியாமல் இருக்கான்ட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டியும். பின்னாடி பார்த்திங்கன்னா இழுத்துட்டு போகிற மாதிரி உங்களுக்கு டயர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, ட்ராலி. இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்துச்சா தலையில். அதுக்கப்புறம் எண்ணெய் தடவி லைட்டாக தலையெல்லாம் ஒதுக்கிட்டு ஃபேஸ் வாஷ் கூட பண்ணல. நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா தோசையும் டக்குன்னு நமக்கு செய்கிற சட்னி பார்த்திங்கன்னா பாம்பே சட்னி தான். கடல மாவை கரைச்சி ஊற்றி சட்னி அரைப்போம்ல, அந்த சட்னி தான். அதனால் வந்ததும் சமையல் களத்தில் இறங்கியாச்சு. வந்ததும் ஆக்சுவலாக டயர்டாக தான் இருந்துச்சு. சரி ஹோட்டலில் வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் தோசையே ஊற்றிடுறியா அப்படின்னாங்க. சரி இப்போ அப்படின்ட்டு இவர்கிட்ட என்னத்தை சண்டை போட்டுட்ருக்குதுன்ட்டு நான் பாம்பே சட்னி பண்ணுறேன்ட்டு டக்குன்னு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு கடல மாவு கரைச்சி ஊற்றுனா அந்த சட்னி ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். கொஞ்சம் நிறைய தான் பண்ணியிருந்தேன், நெக்ஸ்ட் டைம் மார்னிங்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. தோசை ரெடி ஆகிடுச்சு. எங்கள் மாமியார் மாமனார் ஃபஸ்ட்டு ஊற்றி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாங்க நாங்களாம் சாப்பிட்டோம். நல்லா தூங்கணும்னு நினச்சேன். இங்கே எங்கே தூங்க விட்றாங்க, 10 மணி ஆகிடுச்சு எல்லாத்தையும் விளக்கி போட்டு படுக்கிறதுக்கு. பூ வாங்கிட்டு வந்துடல, நல்ல வாசம். எடுத்து தலையை சீவும் போதே கொஞ்சம் எடுத்து தள்ளில் வச்சுக்கிட்டேன். யாராருக்கு மல்லிகைப்பூலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு மல்லிகைப்பூலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இன்றைக்கி திருவண்ணாமலை போயிட்டு வந்தது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு. திருப்பதி போனேன், பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. திருவண்ணாமலை போனேன், பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. திருச்செந்தூர் போனேன், அதுவும் பயங்கர கூட்டமாக இருந்தது. அந்த மாதிரி நிலமை தான் எங்கள் நிலமை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கோவில்லாம் போகலை, இது மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு ப்ளீஸ் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய்.